ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டே இன் மை விளாக் தான். சரியா? இன்னைக்கு வந்து இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு குட் நியூஸ். நிறைய சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய குட் நியூஸ் வந்து ஸ்டார்டட் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அதன் இதாக ஒரு ஸ்டார்டிங்காக இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்குமே தென் எனக்குமே வந்து மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விளாகாக தான் இது இருக்க போகுது, உங்களுக்கும் ஆல்சோ. ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலையிலே எந்திரிச்சு காலையில் சாப்பாடு எதுவுமே பண்ணல, வெறும் டீ மட்டும் போட்டு குடிச்சாச்சு. இப்போ மத்தியானத்துக்கு வந்து குக்கரில் நம்ம எப்பவும் போல் குக்கரில் பொங்குவோம் இல்லையா, சாதம் அண்ட் மீன் குழம்பு சாம்பார் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க, இதாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். எல்லாருமே வந்து குக்கரில் நான் சாப்பாடு வைக்கிறேன் இல்லையா, அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நல்லா உதிரியாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குக்கரில் தான் நான் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு டம்ளரில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் அப்படின்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. சரியா? ஒரு டம்ளருக்கு வந்து 2 கிளாஸ் ஊற்றணும். ஒரு 1/2 கிளாஸ் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக உதிரியாக வரும். அப்போது 2 கிளாஸுக்கு 2 டம்ளர் அரிசிக்கு அப்படிங்கும்போது 5-5.5 டம்ளர் வரைக்கும் ஊற்றலாம். சரியா? சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து குக்கரை வந்து என்ன பண்ணிடலாம், மூடிடலாம். அப்புறம் நண்பர்களே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன மீன் அப்படின்னா நகரை, சென் நகரை அப்படிம்பாங்க. நல்லா வந்து அந்த மீன் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும், பிங்க் கலரில். இந்த மீன் வந்து டேஸ்ட்டு குழம்புக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து முன்னாடி சொல்லும் போது, ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருமே மீன் எக்ஸ்போர்ட் தானே, மீன், நண்டு, இறால், கனவா இந்த மாதிரி தானே. ஸோ எங்கள் அப்பா இந்த நகரையை சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன நகரையும் உண்டு, நிறைய வந்து வெளியே வந்து இதை வந்து வாங்கிக்கிடுவாங்க. பார்த்துருவாங்க அந்த மீனை பார்த்த உடனேயே. ஸோ இந்த மீன் தான் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம குழம்பு வந்து குழம்பு இல்லை, இதை வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் வீடியோ கடைசியில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சில பேர் வந்து அன்னைக்கு வந்து நான் ஹோம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம், இந்த வீடை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன் இல்லையா. அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க, அது வீடா இல்லைன்னா குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், வீடாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, ஏன் மனுஷனாகவே இருந்தாலும் சரி, சரியா சரியான முறையில் அந்த பொருள் வந்து பராமரிக்கவோ பயன்படுத்தவோ படவில்லை என்றால் அது குப்பை தொட்டில் போடுற பொருளுக்கு தான் சமமாக இருக்கும். சரியா? ஸோ வந்து வீட்டை வந்து புழங்கிக்கிட்டு இருக்க மீன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வீட்டை யாருமே வந்து அந்த மாதிரி போட்டு வைக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கே நீங்கள் முந்தி வந்து நம்மளுடைய ஹோம் டூர் வந்து வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அது வந்து பழைய ஜேசு ஃபேமிலி ஐடியில் இருந்திருக்கும். இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஹோம் டூரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 2 பர்சன் பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு 2 வீடு. ஸோ அதை நம்ம ஒரே வீடாக தான் வந்து திருப்பி வந்து மாடிஃபை பண்ணி 3 பெட்ரூம்ஸு, ஹாலு அப்படின்ன மாதிரி நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ 2 வீடில் இப்போ ஒரு வீடு, நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால நாங்கள் அந்த சைடு மட்டுமே தான் எல்லாமே என்ன பண்ணுறோன்னா நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மீதி எல்லாமே அப்படியே போட்டதுனால அந்த பழைய பொருட்கள் எல்லாமே தேவையானதெல்லாம் அந்த ரூமுக்கு வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ மேலே செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே செல்ஃபு, அதில் உள்ள பொருட்களை எல்லாமே வந்து நம்ம இப்போ கீழே தட்டி போட்டாச்சு. சரியா? தட்டி போட்டுட்டு இப்போ இதில் ஆகாத திங்ஸுங்க பார்த்தீங்களா. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு குப்பை, வீடு வந்து குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் இது வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி நல்லா பயன்படுத்திட்டு இருந்தது, இதுதான் எங்களுடைய பெட்ரூமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடி வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நியூவாக கபோர்டு எல்லாமே அடித்து, அதுக்கப்புறம் அந்த சைடு காட்டுறேன், அந்த சைடு உள்ள ரூமை வந்து நம்ம கிச்சன்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வைக்க போகிறோம். சரியா? இப்போத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் கிச்சனாக ஒருத்தங்க வந்து நல்லபடியாக வசிக்கிற மாதிரி நம்ம இருந்தால் தான் நாம் வந்து இந்த வீடை வந்து நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ண முடியும். ஏமா முன்னாடி யூஸ் பண்ணலையா அப்படின்னா, முன்னாடி நம்மளுக்கு கிச்சன் வந்து நம்ம சைடில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இல்லை. ஸோ இங்கே 2 ரூம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரூமில் நம்ம அங்கே வந்து அந்த ரூமில் வந்து நம்ம வந்து அந்த வாசல் தெரியுதா,
அந்த பக்கத்தில் உள்ள ரூமில் வந்து நம்ம கிச்சன் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதையும் சேர்த்து பெட்ரூமாக மாற்றிட்டு அட்டாச் பண்ணலாமா, இல்லை இந்த ரூமை, இது வந்து ஏற்கனவே பெட்ரூம் இருந்த இடம் பார்த்துக்கோங்க, இதை வந்து நீங்கள் பெட்ரூமாக மாற்றலாமா அப்படின்னு உங்களுடைய ஐடியாவை வந்து சொல்லுங்கள். சரியா? ஏன்னா இப்போ உள்ள தலைமுறைகள் நீங்கள் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குன்னா எப்படி ஆசைப்படுவீங்க, அதை மாதிரி சொல்லுங்கள். பெரிய சைஸ் கட்லேயே வந்து நம்ம வந்து இவ்வளோக்குள்ள போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சைட்லேயும் வந்து இந்த மேலே இந்த சைட்லாம் இருக்கலாம், இந்த செல்ஃப் இருக்கிற சைடில் கபோர்டு அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்தும் வந்து ஒரு குட்டி பிள்ளை வரப்போகுது இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளான் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ செய்கிறோம், ஒன்றை செய் நன்றை செய் அதனை இன்றை செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நாம் ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து காலம் கடத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அது வந்து நம்மளால் செய்ய முடியாமல் கூட போகலாம். ஸோ என்றைக்குனாலும் நம்ம ஒரு நாள் நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய தானே போகிறோம், அதை இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்து வருது. இந்த ட்ராமா ஃபேமிலின்னு சொல்கிறதுக்குமே இதுதான் வந்து ஒரு ரீசனாக இருக்கும். இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டு திருப்பி அகைன் எப்படி சேர்றாங்களே அப்படின்ட்டு சொல்கிறவங்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மறுபடியும் அதனை வந்து மறந்து நம்ம ஏற்றுக்கொள்வது தான் வந்து நம்ம உண்மையான உறவுக்கு அர்த்தம். ஏன்னா நம்ம அடுத்தவங்க கிடையாது, ஒரே ரத்தத்துக்குள்ளே நம்ம மாற்றி அறுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு தான் வலிக்கும். இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னு ஒரு கதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு நாய் வந்து நம்ம வந்து வளர்க்குறோம் சரியா, அதை வந்து நைட்டு வந்து நம்ம கதவு திறந்து கேட்டு பக்கத்தில் போட்டிருக்கோம். வெளியேயும் வந்து நம்மளுடைய ஆப்போசிட்டில் உள்ள இடத்துல ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருக்கும் சரியா. அப்போ நம்மளுடைய டாக் வந்து அந்த டாக்குகளை பார்த்து குறைக்காமல் அமைதியாக இருந்தால் அந்த நாயும் குறைக்காமல் இருக்கும், நம்மளுக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய நாய் நம்ம இதிலிருந்து அது ஸ்ட்ரீட் டாக்கை பார்த்து குறைக்கும் போது அந்த நாய்கள் வந்து பதிலுக்கு குறைக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக இன்னும் வந்து எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்கிற அளவுக்கு குலைக்க ஆரம்பிக்கும் சரியா. ஸோ நம்ம நாய் குறைக்காமல் இருந்தால் அந்த நாய்கள் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து நாய்களுக்கு மட்டுமில்லை, சில மற்றவர்களுக்கும், சில தவறான செய்திகளை பரப்புவர்களுக்கும் இது வந்து பொருந்தும் சரியா. ஸோ அதனால் எல்லா இதுலேயும் மிஸ்டேக் வர்றதான் செய்யும். பட் ஓவர் கம், நாம் திருப்பியும் சொன்ன மாதிரி அதனால் அதை அப்படியே விட்டுட்டு, இப்போ நோயின்னு வருந்தால் நோய்க்கு நம்ம கண்டிப்பாக மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ மருந்து எடுத்து தான் ஆகணும். க்யூர் ஆன பிறகு நம்ம அந்த மருந்தை எடுக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து உறவுகள் பிரியும் பொழுது ஒரு நோய்க்கு எப்படி வந்து நம்ம மருந்து எடுக்கமோ அதை மாதிரி மருந்து எடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அது தவறான மருந்தை உட்கொண்டாமல் நம்மளும் பார்க்கணும். சரி போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கிடக்கிற பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லாத்தையுமே வந்து நான் நிறைய பிரித்து எடுக்க போகிறேன். பேக்கெல்லாம் பிரிச்சுட்டு பழைய நைட்டிஸு பழைய துணிமணிகள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூம்லேயும் நிறைய கிடக்கு பார்த்துக்கோங்க நண்பர்களே. எல்லாத்தையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு வேலை சரி. நான் எல்லாம் எடுத்து கொடுப்பேன், அவங்க வந்து கொண்டுட்டு போய் குப்பையில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுவாங்க. வாங்க இன்னும் வந்து பார்க்கலாம் சரிங்களா. எப்போ ஓவரால் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, வீட்டையும் நல்லா தூத்துட்டேன். இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து அங்கே மேலே நம்ம அடுக்க வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அடுக்கி வச்சிட வேண்டியது தான். பிட்டி ரொம்ப கடுக்கு, யாரையாவது வச்சு க்ளீன் பண்ணுங்க அப்படிம்பீங்க. இங்கே எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிலாம் யாருமே இல்லை நண்பர்களே, யாரை போய் கேட்கனே தெரில. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நானே இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்பெஷல் திங்ஸ் வந்து ஒன்று வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தாளமுத்து நகர் வீடு, இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது எடுத்த இன்விடேஷன் பார்த்துக்கோங்க, அது இப்போ கிடச்சிச்சு. அதையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லாயிருக்கோம், வேறு லாங்குவேஜில் தெரியுதோ இப்படி காட்டும்போது. என்ன எழுதியிருக்கு, கிரகப்பிரவேஷ் 12th செப்டம்பர் 2021 மார்னிங் 9 AM to 10 AM அப்படின்னு போட்டிருக்கேன். ஆண்டோனி தினேஷ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு பிள்ளைங்க பேர். இதுதான் வந்து நம்மளுடைய தாளமுத்து நகர் வீட்டு பால் காய்ப்பு இன்விடேஷன். இந்த இன்விடேஷன் நிறைய இருந்துச்சு பார்த்துக்கோங்க, அதுவும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு நியூ ஹேண்ட்பேக் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காசு 20 ரூபா அந்த காசு நோட்டு ஒரு கத்தை, சின்ன கத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் ஜவுமாலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து கிடச்சிருக்கு, அதை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. சீரியல் செட் அது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற 3D எஃபெக்ட் கொண்ட ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் எல்லாம் மேலே கிடந்துச்சு, புதுசாக போடுற டோருக்கு போடுற ஸ்க்ரீன், அதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் இது எல்லாத்தையுமே நாம் அந்த வீட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி என்ன பண்ண போட போகிறோம். ஒரு 4 ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு, 4 ஸ்க்ரீன். இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிசைன் வந்து உங்களுக்கு போட்டுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுனால கிடச்சிது. அப்படியே மடித்து மேலே போட்டிருப்போம் இல்லையா,
அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்குது. நம்மளும் வேறு 3 வருஷம் இங்கே கிடையாதா? ஸோ எல்லா பொருளும் மேலே அப்படியே கிடந்துச்சு. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய வளையல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்களா கம்மல், இந்த கம்மல் இந்த மாதிரி தான் நான் வந்து முன்னாடி ஸ்கூலுக்கு போகும்போது கலர் கலராக மேட்சாக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து வியர் பண்ணிட்டு போவேன். இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நிறைய வச்சுருப்பேன் நண்பர்களே. இதில் இந்த 2 செட்டு கம்மல் 2 ஜோடியுமே இருக்குது. இது மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் வளையல் வந்து இதெல்லாமே எங்கள் அம்மா வந்து அந்த குஜராத்து, கல்கத்தா அந்த சைடில் தான் முன்னாடி. இப்போ வந்து இங்கிட்டூடி கூட அங்கே ஹிந்திக்காரெல்லாம் கொண்டு வந்து விற்கிறான். ஸோ இந்த வளையல் எல்லாமே வந்து நான் ஒரு பையில் அள்ளி போட்டிருந்தேன். அது எல்லாமே இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐடி கார்ட்ஸ், பிள்ளைங்களோட ஐடி கார்டு இருக்கு இல்லையா, அது எல்லா ஐடி கார்டும் இப்போ நான் க்ளீன் பண்ணும்போது எல்லா ஐடி கார்டும் கிடச்சிது. ஸோ அதையும் எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். அதையுமே வந்து எதையுமே போடக்கூடாது, தூர போடக்கூடாதுன்னு. அப்புறம் அங்கே பாருங்கள் அட்டை, பிள்ளைங்க போடும்போது அட்டை போட்டு கொடுக்குறதையும் முன்னாடிலாம் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் நெருங்க போகுது அப்படின்னாலே பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட அம்மா அட்டை போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்குறதும் நம்ம உட்காந்துருந்து போடுறதும் நம்மளை விட நம்ம அப்பா அம்மா காலத்தில் இதை விடையுமே வந்து ரசித்து நம்ம போட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சது தான். இப்போ நீங்களும் ஹவுஸ் க்ளீனிங் பண்ணும்போது இப்படிலாம் என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை யாரையாவது விட்டு க்ளீன் பண்ணிடுவீங்களா இந்த மாதிரி வேலையெல்லாம்? ஏன்னா எது வேணும் வேண்டாங்கிறது வந்து நம்ம தானே எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் மெயின் ஹால் இருக்குது. மெயின் ஹாலில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி மேலே பாதியை வச்சுட்டு யூஸ் ஆகும், யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நாளைக்கு க்ளீன் பண்ணணும் பார்த்துக்கோங்க. பண்ணி யாருக்காவது கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா சும்மா வச்சு ஆகும்னு சொல்லி இடத்த அடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு அந்த ஒர்க் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ட்ரம்மு பக்கெட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு, இன்றைக்கி வந்து பார்க்க முடியாது, பிட்டி ஒடிஞ்சு போச்சு. இப்போ நான் காஃபி வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. காஃபி வாங்கிட்டு வந்து நான் காஃபி குடிச்சிட்டு நாம் தருவிக்குளம் ஹோமுக்கு போகிறோம். அங்கே வேலை இருக்குது. சாரீலாம் நிறையா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. ஸோ அங்கே போகிறோம். டேக் கேர், பாய் நண்பர்களே.